அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாத ராசி பலன் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான பீரியடாக இந்த மந்த் இருக்கும். உங்களுக்கு சூரியன் பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு, அதாவது நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சது மூலமாக உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், நோய்கள் விலகும், ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. செவ்வாய் எடுத்த காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடியும். அளவற்ற பொருள் சேர்க்கை, பணம் நிறைய சேரும், சமூகத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு, ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. புதன் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மூலமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, இளையவர்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சுகமான வாழ்க்கை, நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்கிறது, புதிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கிறது. காதல், குறிப்பாக காதல் கைகூடுறது இந்த வருஷம், இந்த மந்தில் நீங்கள் ரொம்ப நாளாக யாரையாவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா புதன் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற அமைப்பில் இருக்கிறாரு. குரு அப்படி ஒன்றும் நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால மென்டல் டிப்ரெஷன் இருக்குங்க, மனதில் குழப்பம் இருக்கும். வீட்லேயே இருந்தால் கூட நம்ம ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி தனிமையில் இருக்கிற மாதிரி, ரொம்ப மனசளவில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நிறைய நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். நண்பர்களோட ஜாலியாக வெளியில் போவீங்க, நிறைய விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல உணவுகள் சாப்பிடுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஓவராலாக இந்த மந்த்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும். சனி நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதே மாதிரி தான் கும்பம் மாதிரியே விசஜந்துக்களால் பிரச்சனை, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, நண்பர்களே பகைவர்கள் ஆகிறது, கெட்ட ஹேபிட், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிற மாதிரி ஆகிறது, குழப்பமான மனநிலை ஏற்படுறது, சரியான முடிவெடுக்க முடியாமல் கவலைப்படுறது, மன சஞ்சலம் அடைகிறது, இதெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ராகு பொறுத்த வரைக்கும் கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகாமல் பார்த்துக்குங்க. கேது பகை விலகும், சமாதானமாக இருப்பீங்க, தன சேர்க்கை நல்லாயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.